Thermodynamic potentials. First one is internal energy U, helmholtz free energy F equal to U minus Ts, enthalpy H equal to U plus PV, Gibbs function G equal to U plus PV minus Ts. இப்போ இந்த நாளையும் நம்ம தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இன்டர்னல் எனர்ஜி அதை வந்து யூன்ற எழுத்தால் குறிக்கிறோம். இப்போ இன்டர்னல் எனர்ஜின்றது என்ன அப்படின்னா, த இன்டர்னல் எனர்ஜி ஆர் த இன்னொரு நேம் வந்து நம்ம இதை இன்ஸ்ட்ரின்சிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இஸ் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தினுடைய டோட்டல் எனர்ஜின்றது தான் நம்ம அந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், dq equal to du plus tw, dq equal to du plus tw. இப்போ இங்கே ஈக்குவல் டு du plus tw என்பது நமக்கு pdvக்கு ஈக்குவல். tw equal to this tw equal to pdv. அப்போ therefore twன்றதை நம்ம pdv அப்படின்னு எடுத்துக்கிறோம். tw equal to pdv, therefore tw pdvன்னு எழுதிக்கலாம். இப்போது இதிலேருந்து நம்ம வந்து du equal to கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை இப்போ du equal to dq minus pdv அப்படின்னு எழுதலாம். பட் ஃப்ரம் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், dq equal to tds, dq equal to tds. அப்போ therefore du equal to dqக்கு பதிலாக நம்ம வந்து tds சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், மைனஸ் pds, இது pdv அப்படின்னு கிடைக்கும். இப்போ du equal to tds மைனஸ் pdv அப்படின்னு எழுதலாம். Therefore this du equal to tds minus pdv, tds minus pdv இதை அழிச்சிருவோம். இப்போ this equation gives the change in internal energy of the system. அதாவது du equal to tds minus pdv. duன்றது internal energy change in the internal energy. அப்போ வந்து du equal to tds minus pdvன்னு எழுதுகிறோம். இப்போ the internal energy use is called first thermodynamic potential அப்படின்னு சொல்கிறோம். internal எனர்ஜியை நம்ம ஃபஸ்ட்டு thermodynamic potential சொல்லலாம். இப்போ வெவ்வேறு ப்ராசஸில் இது இந்த இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் என்ன மாறுது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் அன் அடியாபட்டிக் ப்ராசஸ் இட் இஸ் dq equal to 0. அடியாபட்டிக் ப்ராசஸில் dq equal to 0. நமக்கு du equal to நம்ம என்ன அப்படின்னா நமக்கு du equal to dq minus pdv. அப்போ therefore dq equal to 0 அப்படின்னா இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆகிடும். இப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ du equal to minus pdv, அதை நம்ம இங்கே எழுதியிருப்போம். du equal to minus pdv. ஃபார் அடியாபட்டிக் ப்ராசஸில் du என்பது மைனஸ் pdvக்கு சமம். இங்கே pdvன்றது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒர்க்கு, அப்போ மைனஸ் ஒர்க்குக்கு சமம். இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், ஒர்க்கு தான் நம்ம pdvன்னு எழுதியிருக்கோம். இப்போ அதுவே ஃபார் அன் ஐசோகோரிக் அண்டு அடையாபட்டிக் ரெண்டையும் சேர்க்க போகிறோம். ஐசோகோரிக் அண்டு அடையாபட்டிக். இப்போ அடையாபட்டிக்னா dq equal to 0. அடையாபட்டிக்கில் dq equal to 0, ஏன்னா ஹீட் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. ஐசோகோரிக்னா வேல்யூம் இஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் dv equal to 0. ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் வேல்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ dv equal to 0. இப்போ நமக்கு du equal to என்ன ஃபார்முலா அப்படின்னா du equal to dq minus pdv. இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். du equal to dq minus pdv. இப்போ dq equal to 0, dq equal to 0, இப்போ therefore இந்த டேர்ம் 0 ஆகிடும். இப்போ dv equal to 0ன்றதுனால இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ p into 0 is 0. இப்போ 0 minus 0 equal to 0. அப்போ therefore du equal to 0. இப்போ du equal to 0னா u is a constant. u is constant. uன்றது internal energy constant. இப்போ internal energy எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா the internal energy remains constant in an isochloric adiabatic process. ஐசோகோரிக் அண்டு அடையாபட்டிக் ப்ராசஸ். அந்த ஐசோகோரிக் அடையாபட்டிக் ப்ராசஸில் நமக்கு இன்டர்னல் எனர்ஜி இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்டர்னல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் அன் ஐசோகோரிக் அடையாபட்டிக் ப்ராசஸ். ஓகே, இப்போ அடுத்த செகண்ட் தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல்ஸ், ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா இட் இஸ் ஆல்சோ கால்டு ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஒர்க் ஃபங்க்ஷன்.
இதை வந்து ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்ற நேமாலையும் நம்ம குறிப்பிடுறோம். இப்போ இதுக்கான ஃபார்முலா திஸ் எஃப்ன்ற எழுத்தால் குறிக்கிறாங்க. ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஸ் எஃப். இப்போ எஃப் ஈக்குவல் டு யூ மைனஸ் டிஎஸ். யூ இஸ் த இன்டர்னல் எனர்ஜி, டி இஸ் த டெம்பரேச்சர், எஸ் இஸ் த என்ட்ரோபி. But the change in Helmholtz free energy, that is dF equal to minus PdV minus SDT. இதை நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ இதை வந்து நம்ம dF பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் F equal to U minus TS, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ F equal to U minus TS. Therefore dF equal to du minus t வச்சுட்டு s பண்ணலாம். அப்போ t வச்சுட்டு s பண்ணால் tds minus s வச்சுட்டு t பண்ணால் sdt. அப்போ dF equal to du minus dds minus sdt அப்படின்னு கிடைக்கும். இதில் இந்த du minus tds, tu minus dds, இதில் வந்து நம்ம வந்து dq equal to second law of thermodynamics, dq equal to du plus this is w equal to w ன்னு எழுதுகிறோம். அடுத்து w equal to நம்ம வந்து du plus pdv. இப்போ dq equal to du ப்ளஸ் டபிள்யூ. இங்கே அது மாதிரி டிக்யூன்றதை நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி டிடிஎஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ தேர்ஃபோர் டிடிஎஸ் ஈக்குவல் டு டியூ ப்ளஸ் பிடிவி. இப்போ இதை கொண்டு போய் இங்கே இந்த டிடிஎஸில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து டிஎஃப் ஈக்குவல் டு டியூ மைனஸ் டிடிஎஸ். டிடிஎஸ்க்கு பதிலாக மைனஸ் டியூ ப்ளஸ் பிடிவின்றது மைனஸ் பிடிவின்னு வந்துடும். அடுத்ததான் மைனஸ் எஸ்டிடி. இப்போ தர்ஃபோர் டியூ கேன்சல். இப்போ டிஎஃப் ஈக்குவல் டு மைனஸ் பிடிவி மைனஸ் எஸ்டிடி. இப்போ தான் டிஎஃப் ஈக்குவல் டு. அப்போ தர்ஃபோர் எஃப் ஈக்குவல் டு யூ மைனஸ் டிஎஸ். Therefore dF equal to du, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் du, TAS நம்ம UV ஃபார்முலா பண்ணோம்னா TDS minus SDT. அண்டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி dQ equal to du plus W. பட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி dQன்றதை நம்ம TDSன்னு எழுதலாம், du அப்படியே எழுதிடுறோம், W PDVன்னு எழுதுகிறோம். அப்போ therefore இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த டிடிஎஸ்க்கு பதிலாக du plus pdv அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு df equal to minus pdv minus sdt அப்படின்னு கிடைக்கும். அப்போ the change in Helmholtz free energy is df equal to minus pdv minus sdt. ஓகே. இப்போ ஃபார் ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோதெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் இல்லை அப்படின்னு அர்த்தம். டெம்பரேச்சர் இஸ் நாட் சேஞ்ச். அப்போ therefore dt equal to 0. இப்போ dt equal to 0னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ df equal to minus pdv. therefore df equal to minus pdv or pdv equal to pdv இங்கே வச்சுட்டு மைனஸ் அந்த 0 வரணும்னா pdv equal to minus df அப்படின்னு கிடைக்கும். pdv equal to minus df. Then the work done in a reversible isothermal process is equal to the decrease in Helmholtz free energy ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சது அப்படின்னா dF, அதாவது pdv equal to minus dfன்னு கிடைச்சது. இந்த pdv equal to minus df தான் என்ன சொல்கிறோம், pdvன்றது ஒர்க் டன், திஸ் ஒர்க் wக்கு ஈக்குவல் தான் pdv. அப்போ ஒர்க் டன் equal to minus df. F is the Helmholtz free energy. அப்போ dfனா Helmholtz free energy change, மைனஸ்னா நெகட்டிவ், அதாவது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ Helmholtz free energy டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒர்க்கு எதுக்கு சமமாக இருக்கும்னா Helmholtz free energy டிக்ரீஸ் ஆகிற அந்த ரேஷியோவுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ the work done in a reversible, எங்கே எப்போ ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸில் தான் நமக்கு pdv equal to minus dfன்னு கிடைக்குது. அப்போ the work done in a reversible isothermal process
is equal to the degrees in helmholtz free energy அப்படின்னு சொல்லலாம். தென் இப்போ ஐசோதெர்மல் அண்ட் ஐசோகோரிக் இதையும் சேர்த்துக்க போகிறோம். ஐசோதெர்மலோட ஐசோகோரிக்கை சேர்க்குறோம். இப்போ ஐசோதெர்மல்னா dt ஈக்குவல் டு 0, ஐசோதெர்மல் dt ஈக்குவல் டு 0. ஐசோகோரிக் அப்படின்னா வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ தேர்ஃபோர் dv ஈக்குவல் டு 0, dv ஈக்குவல் டு 0ன்றது எதை வச்சு போடுறோம் அப்படின்னா ஐசோகோரிக்னா dv ஈக்குவல் டு 0. அப்போ dt ஈக்குவல் டு 0, dv ஈக்குவல் டு 0. dt அண்ட் dv ஈக்குவல் டு 0னா நமக்கு df ஈக்குவல் டு மைனஸ் pdv மைனஸ் sdt. அப்போ dp 0, அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடுது. அதுமாதிரி dv 0, அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடுது. அப்போ தேர்ஃபோர் df ஈக்குவல் டு 0. இப்போ df ஈக்குவல் டு 0, df ஈக்குவல் டு 0னா f ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ f எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? fன்றது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? ஐசோதெர்மல் ஐசோபாரிக் ப்ராசஸ். அப்போ ஒரு ஐசோதெர்மல் ஐசோபாரிக் ப்ராசஸில் நமக்கு ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜிஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் ஐசோதெர்மல் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் என்தால்பி. என்தால்பியை ஹெச்ன்ற எழுத்தால் குறிக்கிறோம். ஹெச் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? u ப்ளஸ் பிவி. அடுத்து சேஞ்ச் இன் என்தால்பி. நம்ம எப்படி சேஞ்ச் இன் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி df கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி dh கண்டுபிடிச்சோம்னா dh ஈக்குவல் டு du ப்ளஸ் pdv மைனஸ் vdpன்னு கிடைக்கும். dh ஈக்குவல் டு du ப்ளஸ் pdv ப்ளஸ் vdp. அடுத்து duவை நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸின் படி எழுதணும் அப்படின்னா dq ஈக்குவல் டு dds ஈக்குவல் டு du ப்ளஸ் pdv. அப்போ du ஈக்குவல் டு நமக்கு du ஈக்குவல் டு dds மைனஸ் pdv அப்படின்னு எழுதலாம். அப்போ du ஈக்குவல் டு dds மைனஸ் pdv. அப்போ dd எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம மைனஸ் tds மைனஸ் pdv அப்படின்னு போட்டோம். அப்போ duக்கு பதிலாக அப்போ dh ஈக்குவல் டு du இஸ் tds மைனஸ் pdv. அடுத்து ப்ளஸ் pdv ப்ளஸ் pdv ப்ளஸ் vdp. இப்போ pdv கேன்சல் ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் நமக்கு ddsஸும் vdp மட்டும்தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் dh ஈக்குவல் டு tds ப்ளஸ் vdp அப்படின்லாம் சேஞ்ச் இன் என்தால்பி. ஃபார் ரிவர்சிபிள் ஐசோபாரிக் ப்ராசஸ், ரிவர்சிபிள் ஐசோபாரிக்னா ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். ஐசோபாரிக் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ தேர்ஃபோர் dp ஈக்குவல் டு 0. அப்போ dh ஈக்குவல் டு dds ப்ளஸ் vdp. அப்போ dp ஈக்குவல் டு 0. இப்போ dp ஈக்குவல் டு 0னா அப்போ dh ஈக்குவல் டு tds. அப்போ தேர்ஃபோர் dh ஈக்குவல் டு tds. இப்போ ddsன்றது என்ன? dqக்கு ஈக்குவல். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி dqக்கு ஈக்குவல். அப்போ தேர்ஃபோர் dh ஈக்குவல் டு dq. dHன்றது சேஞ்ச் இன் என்தால்பி. dq இஸ் த ஹீட் சேஞ்ச், ஹீட் அப்சர்வ், எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்கு அல்லது எவ்வளோ ஹீட்டை வெளியில் விட்டுருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்போ ஃபார் அண்ட் ஐசோபாரிக் ப்ராசஸ் த சேஞ்ச் இன் என்தால்பி dH, த சேஞ்ச் இன் என்தால்பி அதாவது dH இஸ் ஈக்குவல் டு ஹீட் அப்சர்வ்டு, எவ்வளோ ஹீட்டை எடுத்துக்கிச்சோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது சேஞ்ச் இன் என்தால்பி ஹீட் அப்சார்புக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா ஐசோபாரிக் ப்ராசஸில். இப்போது அடுத்து ஐசோபாரிக்கோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அடையாபட்டிக் சேர்க்க போகிறோம். அப்போ ஐசோபாரிக்னா dp ஈக்குவல் டு 0, dp ஈக்குவல் டு 0 ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். அது அடையாபட்டிக்னா நமக்கு அடையாபட்டிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு dq ஈக்குவல் டு 0 அண்டு ds ஈக்குவல் டு 0. அதாவது என்ட்ரபி இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். அடையாபட்டிக்னா என்ட்ரபி இஸ் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி dqவும் கான்ஸ்டன்ட், dqவும் 0 ஆயிடும். அடையாபட்டிக்னா dqவும் 0, dq 0 ஆகிறனால தான் ds 0 ஆகுது. ஏன்னா dq ஈக்குவல் டு dds. அப்போ தேர்ஃபோர் dq 0னா t இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ தேர்ஃபோர் ds ஈக்குவல் டு 0. அடையாபட்டிக் ப்ராசஸில் என்ட்ரபி இஸ் கான்ஸ்டன்ட், இதை மறக்கக்கூடாது. அப்போ dp ds ரெண்டுமே 0 அப்படின்னா நமக்கு dHக்கான ஃபார்முலா என்ன? dH ஈக்குவல் டு tds ப்ளஸ் vdp. அப்போ tds ப்ளஸ் vdp. அப்போ ds ஈக்குவல் டு 0, அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடுது. dp ஈக்குவல் டு 0, அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடுது. அப்போ தேர்ஃபோர் dH ஈக்குவல் டு 0. அப்போ ஐசோபாரிக் அண்டு அடையாபட்டிக் ப்ராசஸில் நமக்கு dH ஈக்குவல் டு 0, அதாவது என்தால்பி
is 0. Sorry, the change in enthalpy is 0. But change in enthalpy GH 0 na H equal to constant. But therefore enthalpy remains constant. Enthalpy remains constant in a reversible isobaric adiabatic process. இப்போ isobaric adiabatic processல enthalpy remains constant. The fourth one is Gibbs function. This Gibbs function is known as thermodynamic potential at a constant pressure. Constant pressureல ஒரு thermodynamic potential, அதாவது அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா Gibbs function அப்படின்னு சொல்கிறோம். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் thermodynamic potentialக்கு என்ன பேர் அப்படின்னா Gibbs function. Gibbs functionக்கு நமக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. G equal to U plus PV minus TS. அடுத்து G equal to F plus PV. அடுத்து G equal to H minus TS. ஏன்னா இப்போ நமக்கு வந்து U minus TS தான் நம்ம வந்து helmholtz free energy F. அது மாதிரி U plus PVன்றது என்ன? இட்ஸ் H. இப்போ H equal to U plus PV. அப்போது G equal to U plus PV minus TS. அப்போ Uவையும் TSையும் நம்ம Fன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ F plus PV அப்படின்னு வரும். அதுவே U plus PVயை நம்ம Hன்னு வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு பதிலாக ரெண்டுக்கும் சேர்த்து H வந்துடும். அப்போ H minus TS. இப்போ 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஃபார் an isothermal ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ்ஸை எப்படி எழுதலாம்? TDS equal to D of TS எழுதலாம். ஏன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா இப்போ இந்த D of TS வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுவோம்? Tயை வச்சுட்டு Sஐ பண்ணுவோம். அப்போது TDS ப்ளஸ் அது மாதிரி Sஐ வச்சுக்கிட்டு Tயை பண்ணுவோம். இட் இஸ் SDT. இப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸாக இருந்தால் DT equal to 0. அப்போ therefore இப்போ D of TS equal to நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? TDSக்கு ஈக்குவலாக இருக்கும். is T of TS equal to TDS. அப்போ நம்ம வசதிக்காக என்ன பண்ணுறோம்? TDS அப்படின்றத D of TS எழுதுகிறோம். எப்போ அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு மட்டும் தான் எழுத முடியும் அந்த மாதிரி. அதே ஃபார் an isobaric ப்ராசஸ்க்கு DP equal to 0. அப்போது ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு டிடிஎஸ்ஸை D of TS எழுதுகிறோம். ஐசோபாரிக்னா ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ therefore DP equal to 0. இப்போது நம்ம ஃபார் an ஐசோதெர்மல் அண்ட் ஐசோபாரிக் ரெண்டையும் எடுத்துக்க போகிறோம். ஐசோதெர்மல் அண்டு ஐசோபாரிக். இப்போ நமக்கு DH equal to DDS plus VDP. இது ஏற்கனவே பார்த்தது தான். அப்போ DH equal to DDS plus VDP அப்படின்றது நம்ம என்தால்பியில் பார்த்துருக்கோம். இப்போ அந்த ஃபார்முலாவை அப்படியே DH equal to DDSன்றதை நம்ம D of TSன்னு எழுதலாம். D of TSன்னு எழுதுகிறோம். இது வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ்ன்றதுனால இந்த TP வந்து 0 ஆகிடுது. அப்போ therefore DH equal to TDSன்னு கிடைக்கும். அது DH equal to நமக்கு TDS அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்றதுனால DHஐ எப்படி எழுதலாம் அப்படின்னா D of TS அப்படின்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டுலேருந்து Dயை வெளியில் எடுக்கிறோம். Dயை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா H minus TS அப்படின்னு கிடைக்கும். இந்த H minus TS தான் நம்ம வந்து ஏற்கனவே Gன்னு வச்சுருக்கோம். அப்போ therefore D into G H minus TS கொண்டு வந்தால் இது 0 ஆயிரும். இப்போ DG equal to 0. இப்போ DG equal to 0னா G is constant. G வந்து constant ஆகும். G is constant. இப்போ Gibbs function or Gibbs free energy remains constant in an isothermal isobaric process. இப்போது நம்ம 4 thermodynamic relations பார்த்துருக்கோம். One is the internal energy. இப்போ ஒவ்வொன்றும் எப்போ வந்து கான்ஸ்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ internal energy is constant when internal energy is constant when isochoric adiabatic processல internal energy is constant. இப்போ internal energy is constant. internal energy எப்போ கான்ஸ்டண்டாக இருக்குது அப்படின்னா isochoric adiabatic internal energy remains constant in an isochoric adiabatic process.
Helmholtz free energy is constant when isothermal isochoric. Helmholtz free energy is constant isothermal isochoric. Helmholtz free energy is. Next, enthalpy is constant isobaric adiabatic process. Enthalpy is remains constant isobaric adiabatic. Enthalpy is isobaric. Enthalpy remains constant in a reversible isobaric adiabatic process. This Gibbs function remains constant in an isothermal isobaric. Gibbs function isothermal isobaric. இப்போ இந்த first internal energy U is constant isochoric adiabatic. F is constant isothermal isochoric. H is constant isobaric adiabatic. G is constant isothermal isobaric. இப்போ U F H G இந்த நாலும் எப்போ கான்ஸ்டன்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ தேர்ட் லா வந்து இன் 1906 நர்ன்ஸ்ட் தான் அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. A general principle. In 1906, Nernst proposed a general principle supported by a series of experimental evidence on the problem of atomic heat at low temperature. அதாவது லோ டெம்பரேச்சரில் அட்டாமிக் ஹீட் கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பிரின்சிபலை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. இவர் ஆக்சுவலாக அந்த பிரின்சிபலை வந்து ஒரு லோ டெம்பரேச்சரில் அந்த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக இவராக உருவாக்குன ஒரு பிரின்சிபல். ஆனால் இந்த பிரின்சிபலுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுனால பின்னாடி இதை வந்து தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இப்போ நர்ன்ஸோட அவருடைய அந்த பிரின்சிபல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அது அக்கார்டிங் டு நர்ன்ஸ், த ஹீட் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ஆல் சாலிட்ஸ் டென் டு 0. அனைத்து சாலிடோட ஹீட் கெப்பாசிட்டிஸும் எங்கே போயிடும் அப்படின்னா 0க்கு போயிடும். எப்போ அப்படின்னா அஸ் த அப்சல்யூட் ஜீரோ ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் அப்ரோச்டு. அப்சல்யூட் ஜீரோ ஆஃப் டெம்பரேச்சர்னா 0 கெல்வினை அப்ரோச் பண்ணும்போது, அண்டு தட் த இன்டர்னல் எனர்ஜிஸ் அண்ட் என்ட்ரபிஸ் ஆஃப் ஆல் சப்ஸ்டன்சஸ். இன்டர்னல் எனர்ஜி மற்றும் என்ட்ரபி, அதான் ஆல் சப்ஸ்டன்ஸ், எல்லா சப்ஸ்டன்ஸோட இன்டர்னல் எனர்ஜி என்ட்ரபி எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு become equal there. Become all substances. எல்லா சப்ஸ்டன்ஸோட என்ட்ரபியும் எல்லா சப்ஸ்டன்ஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டு எல்லாமே என்ன ஆயிரும், நமக்கு ஈக்குவல் ஆயிரும். ஈக்குவல்னா என்ன ஆகுது, அப்ரோச்சிங் தேர் காமன் வேல்யூ, எல்லாமே ஒரு காமன் வேல்யூ அடையுது. எங்கே அப்படின்னா அசிம்டோட்டிக்கலி டெண்டிங் டு 0, கிட்டத்தட்ட 0க்கு போயிடும். இதுதான் வந்து நர்ன்ஸோட அந்த பிரின்சிபல். நர்ன்ஸோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா அட் வெரி லோ டெம்பரேச்சர், அதாவது கிட்டத்தட்ட 0 கெல்வின் டெம்பரேச்சரில், அதாவது த ஹீட் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ஆல் சாலிட்ஸ் அண்ட் 10 to 0 as the absolute zero of temperature is approached, and that the internal energies and entropies of all substances becomes equal. They are approaching their common value of asymptotically tending to 0. அவருடைய இது என்ன அப்படின்னா அனைத்து அதாவது ஹீட் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ஆல் சாலிட்ஸ், அதில் அனைத்து சாலிடோட ஹீட் கெப்பாசிட்டியும் 0வை நோக்கி சென்றுவிடும். எப்போ அப்படின்னா அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரை ரீச் பண்ணும்போது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இன்டர்னல் எனர்ஜி, அனைத்து சப்ஸ்டன்ஸோட இன்டர்னல் எனர்ஜியும் சரி, அதே மாதிரி என்ட்ரபியும் சரி ஈக்குவலாக இருக்கும்.
என்ன வேல்யூ கிடைக்கும் 0 கெல்வின் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த இன்டர்னல் எனர்ஜியும் 0 ஆகிடும், என்ட்ரபியும் 0 ஆயிடும் அப்படின்றது தான் அதனுடைய பிரின்சிபல். இப்போ திஸ் தியரம் இஸ் யூஸ்ஃபுல் இன் எக்ஸ்பிளைனிங் த நேச்சர் ஆஃப் பாடிஸ் இன் த நெய்பர்ஹுட் ஆஃப் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர். அதாவது ஒரு பாடியோட டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட 0 கெல்வினுக்கு பக்கத்தில் இருக்கும்போது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த தியரம் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் lies in the fact that it permits the calculations of absolute values of entropy, அப்புறம் helmholtz and Gibbs free energies etc. அதாவது entropy, helmholtz free energy and Gibbs free energy இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதோடைய அப்சல்யூட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதே தியரத்தை நம்ம வந்து என்ட்ரபி பேஸ்ட்லேயே நம்ம சொல்லலாம். இட் ஸ்டேட்ஸ் தட் அட் த அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர், entropy based on in terms of entropy, the theorem may also be stated as, it states that at absolute 0 temperature the entropy tends to 0. absolute 0 temperature 0 kelvinல entropy 0 நோக்கி செல்லும். and the molecules entropy 0 இருக்கிறதுனால molecules of a substance or a system are in perfect order, well arranged இருக்கும். 0 kelvinல எல்லா மாலிகூல்ஸுமே வந்து நமக்கு வெல் அரேஞ்சாக இருக்கும். ஏன்னா என்ட்ரபி 0 ஆகிடுது அப்படின்றது நமக்கு தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஜென்ரலாக சில என்ட்ரபி பற்றிய சில இதிலேருந்து நம்ம என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த மாலிகூல்ஸ் ஆர் மோர் ஃப்ரீ டு மூவ் இன் ஏ கேசியஸ் ஸ்டேட். கேசியஸ் ஸ்டேட்டில் மாலிகூல்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும். எதை விட அப்படின்னா தென் இன் த லிக்விட் ஸ்டேட்டை விட. அதனால் த என்ட்ரபி இந்த gaseous state is more than in the liquid state. ஏன்னா கேஸில் நம்ம மாலிகூல்ஸ் வந்து எங்கே வேணாலும் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம். அப்படி ஃப்ரீயாக மூவ் பண்ணலான்ற போது அந்த மாலிகூல்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டரில் இருக்காது, எங்கே வேணாலும் இருக்கும் அப்படின்றனால. ஆனால் அதை விட லிக்யூடில் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ண அந்தளவுக்கு ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ஆர்டராக இருக்கும். அதனால் லிக்யூடு ஸ்டேட்டில் என்ட்ரபி கம்மியாகவும், கேசியஸ் ஸ்டேட்டில் வந்து என்ட்ரபி அதிகமாக இருக்கும். இன்னும் லிக்யூடு வந்து கேஸ் இது சாலிடாக மாறும்போது இன்னும் வந்து நம்ம மாலிகுலர் ஆர்டர் வந்து இன்னும் பர்ஃபெக்ட் ஆகுது. அதனால் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதில் என்ட்ரபி வந்து ரொம்ப கம்மியாயிடும். அப்போ வந்து ஆர்டர் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ thus when a substance is converted from a solid, ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம சாலிட்லேருந்து லிக்யூடாக மாற்றும் போது அதோடைய என்ட்ரபி இஸ் இன்க்ரீசஸ். அதே மாதிரி லிக்யூட்லேருந்து கேஸாக மாற்றும் போது அதோடைய என்ட்ரபி இன்க்ரீஸ் ஆகும். அதுவே ரிவர்ஸில் பண்ணும்போது ஒரு கேஸை லிக்யூடாக மாற்றும் போது என்ட்ரபி குறையும், லிக்யூடை சாலிடாக மாற்றும் போது என்ட்ரபி குறையும். இட்ஸ் வைஸ் வெர்சா, அதை வைஸ் வெர்சான்னு சொல்கிறோம். உதாரணமாக when ice is converted into water and then into steam, வாட்டராக மாறுது, அதுக்கப்புறம் நீராவியாக மாறும்போது the entropy and disorder of the molecules increases. Entropy and disorder of the molecules are increases when ice is converted into water. ஐஸ் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகும்போது when steam is converted into water, ஸ்டீம் வந்து திரும்ப வாட்டராக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு என்ட்ரபி குறையும். அண்டு தென் இன்டு ஐஸ், திரும்ப ஐஸாக மாறும்போது இன்னும் கொஞ்சம் என்ட்ரபி, த என்ட்ரபி அண்டு டிஸார்டர் ஆஃப் த மாலிகுல் டிக்ரீசஸ், குறைகிறது. ஹென்ஸ் என்ட்ரபி இஸ் எ மெஷர் ஆஃப் த, அதனால் என்ட்ரபின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ் எ மெஷர் ஆஃப் த டிஸார்டர் ஆஃப் த மாலிகூல்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஒரு மாலிகுலருடைய டிஸார்டரை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அளவீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரபியை சொல்லலாம். By any ideal procedure, it is impossible to bring any system to absolute 0 temperature, performing a finite number of operations. ஒரு finite number of operations செய்து எந்த ஒரு சிஸ்டத்தையும் நாம் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா absolute 0 டெம்பரேச்சருக்கு 0 கெல்வினுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா இந்த பிரின்சிபலுக்கு திஸ் இஸ் கால்டு த பிரின்சிபல் ஆஃப் அன்அட்டைனபிலிட்டி ஆஃப் அப்சல்யூட் 0. அது அப்சல்யூட் 0வை நம்ம கொண்டு வர்றது கஷ்டம், கொண்டு வர முடியாது அப்படின்றது இந்த பிரின்சிபல் சொல்கிறோம். இந்த பிரின்சிபலையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் இருந்தால் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ தஸ் அக்கார்டிங் டு பவுலர் அண்டு ககன்ஹெய்ம் அவங்களோட கூற்றின்படி த அட்டைனபிலிட்டி பிரின்சிபல் இஸ் கால்டு த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எனி ஐடியல் ப்ரொசீஜர், எந்த ஒரு ஐடியல் ப்ரொசீஜர் மூலமாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் கொண்டு வர முடியாது. பெர்ஃபார்மிங் ஃபினைட் நம்பர் ஆஃப் இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்டு த பிரின்சிபல் ஆஃப் அன்அட்டைனபிலிட்டி ஆஃப் அப்சல்யூட் 0ன்னு சொல்கிறாங்க.
இந்த பிரின்சிபல் ஆஃப் அன்அட்டைனபிலிட்டி ஆஃப் அப்சல்யூட் ஜீரோவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா பவுலர் அண்டு ககன்ஹெய்ம் அப்படின்றவங்க வந்து இது வந்து தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.